திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சிக்கு திருச்செங்கோடு பொள்ளாச்சி தொகுதி ஒதுக்கப்பட இருப்பதா தகவல் வெளியாகி இருக்கிறது. இது மட்டுமில்லாமல் கருணாஸ் தலைமையிலான முக்குளத்தோர் புலிப்படை கட்சிக்கு சிவகங்கை தொகுதியும் ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் வழங்க கேட்கலாம். ரமேஷ் வணக்கம். இது தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம். ரமேஷ், கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதிகளை அடையாளம் காணக்கூடிய பணியில திமுக தலைமை ஈடுபட்டு இருக்கிறாங்க. இன்றைய தினம் அனைத்து கூட்டணி கட்சிகளுக்கும் தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட இருக்கிறது. இந்த நிலையில திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சிக்கு திருச்செங்கோடு, பொள்ளாச்சி இந்த 2 தொகுதியும் ஒதுக்கீடு செய்யப்பட இருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியை பொறுத்த வரைக்கும் 2021 சட்டமன்ற தேர்தலில் 3 தொகுதியில போட்டியிட்டாங்க. திருச்செங்கோடு, சூலூர், பெருந்துறை. இதுல திருச்செங்கோடு மட்டுமே வெற்றி பெற்றிருந்ததை பார்க்க முடிந்தது. இந்த முறை அதே திருச்செங்கோடு தொகுதி மீண்டும் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சிக்கு ஒதுக்கீடு செய்யப்பட இருப்பதாகவும், மற்றொரு தொகுதியாக பொள்ளாச்சி தொகுதி கோமாதைக்காவுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட இருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி தலைமையிலான முக்குளத்தோர் புலிப்படை கட்சிக்கு சிவகங்கை தொகுதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. கருணாஸை பொறுத்த வரைக்கும் 2016 அதிமுக கூட்டணியில திருவாடானை எம்எல்ஏவாக இருந்தார். இப்போது அவர் திமுக கூட்டணியில இருக்கக்கூடிய நிலையில அவருக்கு திமுக தரப்புல இருந்து ஒரு தொகுதி கொடுக்கப்படுது. அந்த ஒரு இடம் அப்படிங்கிறது சிவகங்கை தொகுதியாக இருக்கும் அப்படின்னும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்று வெளியாகும் அப்படிங்கிற தகவலும் கிடைக்கப்பட்டிருக்கு. உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். 1,27,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtthanditv@dttv.in.